ஒற்றுமைக்கு ஒரு நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியில இணைய கூட நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு பாண்டே சொல்லியிருக்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பரபரப்பு உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல பத்திரிகையாளராக இருந்து அதற்கு பிறகு ஒரு அரசியல் கட்சியை அதிக அளவுல புடிச்சு அந்த அரசியல் கட்சியில நிறைய பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா காலங்காலமாகவே நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஆனா நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு சில பத்திரிகையாளர்கள் மட்டும் தான் எத்தனை காலம் போனாலும் அவங்க பத்திரிகையாளராகவே மட்டுமே இருந்துட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான பத்திரிகையாளராக தமிழ்நாட்டில இருக்கக்கூடியவங்க யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர் பாண்டே, ரவீந்திரன் துரைசாமி, தராசு ஷாம், பத்திரிகையாளர் மணி இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நடுநிலையான பத்திரிகையாளராக இத்தனை ஆண்டு காலம் இருந்துட்டு இருக்காங்க. இதுல சவுக்கு சங்கர் போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் பணத்தை வாங்கிட்டு ஒரு கட்சியை மட்டுமே அதிகமாக விமர்சனம் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கும்போது, பாண்டேலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலங்களாகவே நடுநிலையான பத்திரிகையாளராக மட்டுமே இருந்துட்டு இருக்காரு. தந்தி தொலைக்காட்சியில் இருக்கும்போது சீமானோட ஏற்பட்ட நெருக்கம் தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே சீமான அண்ணன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாகவும் பாண்டே பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்க பாண்டே சமீபத்தில் கொடுத்த ஒரு நேர்காணல்ல விஜய்க்கும் சீமானுக்கும் உண்டான நெருக்கத்தை பற்றியும், விஜயும் சீமானும் இணைவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது குறித்தும், அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இந்த 13 ஆண்டு காலங்களில் எவ்வளவு வளர்ந்துருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட தகவல்களை சொல்லியிருக்காரு. இந்த தருணத்தின் போது நெறியாளர் பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லா அரசியல்வாதிகளை ஒப்பிடும்போது சீமானுக்கு கொஞ்சம் அதிகப்படியாகவே ஈடுபாடு கொடுத்து பேசுறீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பிய போது அதற்கு பாண்டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேர்த்தியான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. ஆனால் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாதாரண அரசியல்வாதியாக நினைக்கல, என்னுடைய ஆரம்ப காலத்தில் என்னை கை கொடுத்து தூக்கி விட்ட ஒரு நபராகவே பார்க்கிறேன். அதனால தான் நான் ரொம்ப பாசமாக அவர் அண்ணனு கூப்பிடுறேன் அப்படின்னும், இருந்தபோதும் அவர் அரசியலில் செய்யக்கூடிய எல்லா பிழைகளுக்குமே நான் என்னுடைய விமர்சனத்தை முன் வச்சு தான் பேசியிருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்களே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பாண்டே அவர்கள் சொல்லியிருந்தாரு. மேலும் நெறியாளர் பார்த்தீங்கன்னா பாண்டே இடத்துல நீங்கள் ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியில் எந்த கட்சியில் சேர்வீங்க அப்படின்னு நெறியாளர் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதுக்கு பாண்டே சற்றும் யோசிக்காம என்னுடைய அண்ணன் கட்சியில் தான் நான் இணைவேன் அப்படின்னும், ஏன்னா நான் ரொம்ப பார்த்து வியந்த ஒரு அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு அப்படின்னும், இன்னும் இது ஒரு அரசியல் கட்சியாக இல்லாமல் ஒரு ஏக்கமாக இருந்தால் நான் எப்போதான் அந்த கட்சியில் இணைந்திருப்பேன் அப்படின்னு பாண்டே அவர்கள் சொல்லியிருக்காரு. பாண்டே பேசியிருக்கக்கூடிய இந்த வீடியோவை ஒரு சில காப்பிரைட்ஸ் காரணங்களால் இணைக்க முடியல. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்தில் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.